அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணியாற்றுவேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்குரிய கட்சியாகவும் மக்களுக்காக ஏற்படுத்திய கட்சியாகவும் இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வெளிநாட்டு வணிக சந்தை என்பது கனவாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டங்கள் இதை சார்ந்தே இன்றைக்கும் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்குமே ஒரு நல்ல தீர்வாக வரும் காலம் கண்டிப்பாக வாய்ப்பளிக்கும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இந்த வெளிநாட்டு வணிக சந்தையை மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளில் சந்தைப்படுத்தியும் நம்மளுடைய அனைத்து நிறுவனங்களுக்குரிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லை, இங்குள்ள இடங்களில் வெளிநாட்டு வணிகத்தை கொண்டு வந்து ஆங்காங்கே அமலாக்கம் செய்யப்படும். இதனால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் மேலோங்கும். இதற்குரிய திட்டத்தை வடிவமைத்து சீராக கொண்டு வந்து மக்களிடத்தில் சேர்க்கப்படும். அது மட்டுமில்லை, சட்டமன்றத்தில் இதற்குரிய வெளிநாட்டு வணிக சந்தை துறை தனியாக அமலாக்கம் செய்து இதற்கான ஒரு துறையாகவே ஏற்படுத்தி அதற்குரிய அமைச்சர் நியமிக்கப்பட்டு நம்மளுடைய மக்களுக்காக முழுமையாக கொண்டு வந்து இதை அனைத்துமே சட்ட ரீதியாக அமலாக்கம் செய்யப்படும். இதனால் நம்மளுடைய வணிகம் மிகப்பெரிய அளவில் மேலோங்கும். இன்றைக்கும் வெளிநாட்டு வர்த்தகத்தையே நாம் மிகப்பெரிய அளவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை அனைத்துமே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் போது முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.